நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 362வது திருநாமம் சர்வ லக்ஷண லக்ஷண்யாய நமக. திருநாமங்கள் 362 முதல் 385 வரை திருமகளின் கேள்வனாக இருக்கும் தன்மை. இலங்கையில் தனது அரசவையில் கம்பீரமாக ராவணன் அமர்ந்திருந்தான். அவனது தங்கை சூர்பனகை காதும் மூக்கும் அறுபட்ட நிலையில் ஓடி வந்து அவனது கால்களில் விழுந்தாள். என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்டான் ராவணன். ராம லக்ஷ்மணர்களால் தனக்கு நேர்ந்த நிலையை தன் அண்ணனிடம் விவரித்தாள் சூர்பனகை. சாதாரண மனிதர்கள் என் தங்கையின் காது மூக்கை அறுக்கும் அளவுக்கு தைரியம் பெற்றுவிட்டார்களா என்று கொதித்து எழுந்த ராவணன், அவர்கள் உன் காது மூக்கை அறுக்கும் அளவுக்கு நீ அவர்களுக்கு என்ன தீங்கு செய்தாய் என்று சூர்பனகையை பார்த்து கேட்டான். அப்போது சூர்பனகை, அந்த ராமனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். அவள் பெயர் சீதை. அவளைப் போல ஒரு பேரழகியை உலகில் எங்கு தேடினாலும் காண முடியாது. லக்ஷ்மி தேவியின் வடிவமாய் அவள் காட்சி தருகிறாள். அந்த சீதைக்கு நீதான் ஏற்றவன். அவளை உனக்கு மனம் முடித்து வைப்பதற்காக தூக்கி கொண்டு வர பார்த்தேன். அப்போது தான் ராமனின் தம்பி லக்ஷ்மணன் எனது காதையும் மூக்கையும் அறுத்துவிட்டான் என்றாள். இதை கேட்ட ராவணன், எனக்குத்தான் இங்கே ஏற்கனவே பல மனைவியர் இருக்கிறார்களே, இன்னும் அந்த சீதையை வேறு நான் மணக்க வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு சூர்பனகை, இன்னொருவனின் மனைவியை கவர்ந்து வருவது நமது அரக்கர்குல தர்மத்தின்படி தவறில்லையே. மேலும் நீ சீதையின் பெருமையை முழுமையாக அறியவில்லை. யஸ்ய சீதா பவேத் பார்யா யஞ்ச ஹ்ருஷ்டா பரிஷ்வஜேத் ஆதிஜீவேத் ச சர்வேஷு லோகேஷு அபி புரந்தரஹ. வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் இந்த ஸ்லோகம் வருகின்றது. எந்த ஒருவனை சீதை மணக்கிறாளோ, எந்த ஒருவனை சீதை மனம் மகிழ்ந்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறாளோ, அவன் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாக இறைவனாக விளங்குவான் என்று சொன்னாள். கர்வம் மிக்கவனான ராவணன் இவ்வார்த்தையை கேட்டவாறே சீதையை எப்படியும் அபகரித்து வரவேண்டும் என்று தீர்மானித்து மாரீச்சனை நோக்கி சென்றான் என்று வால்மீகி ராமாயணத்தில் காண்கிறோம். இங்கே சூர்பனகை சொன்ன வார்த்தையால் ஆழ்ந்த மறைப்பொருளை உணர்த்தியிருக்கிறார் வால்மீகி பகவான். சீதை யாரை அணைக்கின்றாளோ, யாரை மணக்கின்றாளோ அவர்தான் பரம்பொருள், அதாவது மகாலட்சுமியின் தொடர்பு கொண்டவரே பரம்பொருளாக அடையாளம் காணப்படுகிறார். இக்கருத்தையே பராசர பட்டர் மேலும் விரிவுபடுத்தி ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் சொல்லியிருக்கிறார். அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ராஸ்ஸ ச சதமகாதிஸ்தத் அதராத் அத ஸ்ரீராம்நாயஸ்தத் உபயம்சம் ஸ்துவாம் பிரணிஜகௌ பிரசஸ்திஸ்ஸா ராஜ்ஞஹ யதபி ச புரீகோஷ கதனம். மகாலட்சுமியின் கட்டாட்சத்தில் சில சில துளிகளை பெற்றவர்கள் எல்லோரும் குறுநில மன்னர் சக்கரவர்த்தி, தேவேந்திரன், பிரம்மா உள்ளிட்ட பதவிகளை அடைந்தார்கள். மகாலட்சுமியின் ஒட்டுமொத்த பார்வை யார் மேல் பட்டதோ அவன் பரம்பொருளாக நாராயணனாக ஆகிவிட்டான் என்பது இதன் கருத்து. இவற்றின் வாயிலாக மகாலட்சுமியின் சம்பந்தம் உடையவனே பரம்பொருளாக போற்றப்படுகிறான் என்பதை அறிய முடிகிறது அல்லவா. லக்ஷணம் என்றால் அடையாளம் என்று பொருள். லக்ஷண்யக என்றால் அடையாளங்களை கொண்டவர் என்று பொருள். மகாலட்சுமி அணைத்து கொண்டதற்கான அனைத்து வித அடையாளங்களும் திருமால் திருமேனியில் திகழ்கின்றன. அந்த அடையாளங்களை கொண்டே அவர் பரம்பொருள் என்று அறியப்படுகிறார். பிராட்டியின் கேள்வன் என்பதற்கும் பரம்பொருள் என்பதற்குமான அனைத்து சிறந்த அடையாளங்களையும் தன் திருமேனியில் கொண்டிருப்பதால் திருமால் சர்வ லக்ஷண லக்ஷண்யக, அனைத்து அடையாளங்களும் பொருந்தியவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 362வது திருநாமம். சர்வ லக்ஷண லக்ஷண்யாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் நன்றாக நிறையும்படி திருமகளும் திருமாலும் அருள்வார்கள். நாராயண நாராயண.